வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது மைவிடியோட எம்டி சக்திவேலன் சார் எப்போ வெளியே வருவாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சு, எப்போ பைலுக்கு அப்ளை பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து எப்போ கொடுக்க போறாங்க, நம்ம நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னும் வந்து 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகல. ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க லாயர் தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 இல்லை 3 வந்து பார்த்தீங்கன்னா பைலுக்கு அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக இந்த 60 நாள் கணக்கு எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 நாள் கணக்கு வந்து முடியுது எம்டி சார் சொன்னபடி. ஸோ கண்டிப்பாக கவலைப்படாமனா லாயர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 இல்லை 3 இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அதில் ஏதாவது ஒரு இடையூறு ஏதாவது வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. நீங்கள் கவலைப்படாமனா. ஸோ இன்னுவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது இதுவரையும் பைலுக்கு வந்து ஃபைலிங் போடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது பேமெண்ட் ஆப்ஷனை பற்றி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நிலைமை எனக்கு ரொம்ப புரியுது. ஸோ பல பேர் வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கேட்கும்போது எனக்கும் ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து கிடைக்கும். ஸோ எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நானும் ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாகவே இருப்போம். கூடிய சீக்கிரமே எம்டி சார் வெளியே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. ஸோ இன்னும் பைலுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த நாளையும் நெருங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு எப்போ அந்த பைல் அப்ளை பண்ணிட்டாலும் நான் செக் பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். ஒரு அஃபிஷியலான தகவலுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த தகவல் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். ஸோ அது போட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங்க்கும் டேட்டு வந்துடும். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த மந்த் 15 இல்லை 20 நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி சார் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் ப்ரே பண்ணுறேன், நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிங்க. ஸோ அவங்க வெளியே வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிடுறீங்க. நம்ம கமெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்குது, பேமெண்ட்னு கேட்குறீங்க. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. நிறைய பேர் கடனில் இருப்பீங்க, எல்லாமே எனக்கு தெரியுது. ஸோ இருந்தாலும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆகும் வெளியே வரதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல தகவலை எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். அந்த பைலுக்கான தகவலுக்கு தான் நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எம்டி சார் வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் எதையும் நம்ப வேணாம். இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் எப்போதுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மைவிடிஎஸ் மெம்பர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட ஒரு பாசிட்டிவான தகவலோட ஸோ அந்த பைலுக்கான அடுத்த தகவலோட வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.